திருப்பதி கருவறை விமானத்துல அந்த வெங்கடேஸ்வரர் ஏன் தனியா எழுந்து அருளியிருக்காருன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி குபேரன் சம்பந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. புராணங்களின்படி ஸ்ரீனிவாசர் பத்மாவதி தாயாரை கல்யாணம் பண்றதுக்காக குபேரன் கிட்ட பெரும் தொகையை கடனா வாங்கியிருந்தார். அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் தான் இந்த மலையை விட்டு போக மாட்டேன்னு வாக்கும் கொடுத்தார். ஆனா குபேரனுக்கு ஒரு சின்ன சந்தேகம். இறைவன் நமக்கு தெரியாம எங்கேயாவது போயிட்டா என்ன பண்றதுன்னு. அப்போ பகவான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், குபேரா, கவலைப்படாதே, நான் கருவறைக்குள்ள இருந்தாலும் உனக்காக எப்போதும் இந்த விமானத்து மேல நின்னு காட்சி கொடுப்பேன். நீ எப்போ வேணாலும் என்னை பாத்துக்கலாம்னு. அப்படி உருவானவர்தான் இந்த விமான வெங்கடேஸ்வரர். தங்கத்தகடு வேந்த அந்த கோபுரத்துல இவரை நீங்க சுலபமா அடையாளம் கண்டுபிடிக்கணும்னு தான் இவருக்கு பின்னாடி ஒரு வெள்ளி திருவாச்சி அமைச்சிருக்காங்க. மகான் வியாசராஜரோட சேவையை நினைவுபடுத்தும் விதமாவும் இந்த அமைப்பு இருக்கு. உள்ளே இருக்கிற மூலவர் மாதிரியே அச்சு அசல் அப்படியே இருப்பார் இவர். சோ திருப்பதிக்கு போயும் கூட்ட நெரிசல்ல சாமியை சரியா பார்க்க முடியலையேன்னு இனிமே கலங்காதீங்க. மனமுருகி இந்த விமான வெங்கடேஸ்வரரை வேண்டினாலே போதும். கருவறைக்குள்ள போய் அந்த ஏழுமலையானை நேரில் சந்திச்ச முழு திருப்தியும் புண்ணியமும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய.